ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. Right. எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் நிறைவாகட்டும். துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் இனிதே தொடங்க இருக்கின்றது. இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு தலைமையாக உயர் திரு மாந்தின் சிறப்புகளை பற்றி சிறப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பு செய்ய இருக்கின்றார். மற்றும் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக ஒவ்வொரு வருடமும் நம்முடைய குழந்தைகளுக்கு நோட்டு கொடுப்பதற்கோசரம் யூடியூப் புகழ் உயர் திரு திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்களும் இன்று வருகை புரிந்து மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு நோட்டு, ஜாம்ட்ரிங் பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, அதே நேரத்தில் முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாலை நேரத்தில் ஒரு விழிப்புணர்வும் குழந்தைகளுக்கு நோட்டு கொடுக்க சிறப்பு அழைப்பாளராக பள்ளிபாளையம் காவல் நிலையத்தினுடைய தலைமை ஐயா அவர்கள் உயர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிய இருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இந்த விழாவின் முன்னிலையாக மாரிமுத்து ஐயா அவர்கள், அதே நேரத்தில் நம்மளுடைய சக்தி ஜோதிடர் நிறுவனர் சாரதி ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து இன்று சில தவிர்க்க முடியாத சொன்னாலும் வர முடியல, வித்யா கார்த்திக் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆனால் அவர் தவிர்க்க முடியாதனால வர முடியல. இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வருக வருகை என அன்போடு அழைக்கப்பட்டு, சிறப்பு பேச்சாளராக தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள், மணிமுருகேசன் ஐயா அவர்கள் மற்றும் விஜயலட்சுமி திருச்சியிலிருந்து வருகை அவர்களும், மீனாட்சி பரமகுரு மேடம் அவர்களும், அதே மாரி துரைசாமி ஐயா அவர்களும், பார்த்திபன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்க. அதேமாரி மதுரையிலிருந்து சிவன் ஐயா அவர்கள் முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கப்பட்டு, இந்த 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு இன்று மாலை நிகழ்வாக ஒரு 300 to 400 குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு, பரிச்சை அட்டை, ஜாம்ட்ரிங் பாக்ஸ், ஸ்கேலு, வாட்டர் கேன், பேனா இது போன்ற உபகரணங்கள் எல்லாமே நாங்கள் வருடம் கொடுக்கின்றோம். வெற்றிகரமாக இந்த வருடமும் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக நாங்கள் கொடுக்கிருக்கின்றோம் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, முதல் நிகழ்வாக இந்த 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு முதல் பேச்சாளராக எங்கள் அறிவத்தினுடைய பொருளாளர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எவ்வாறு எளிமையாக பலன் சொல்ல முடியும், நெட்டெடுக்கு மூலமாக சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன, அதாவது நேரத்தை அதிகப்படுத்துறதோட நேரத்தை சுருக்கி ஒரு பாவகத்துக்கு ஒரு பாடலும் ஒரு உதாரண ஜாதகமும் அதற்குரிய விளக்கமும் அதற்குரிய பலனும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவான முறையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு தெளிவான ஜாதகத்தை போட்டு நமக்கெல்லாம் நிறைய அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய
அனுபவமிக்கவர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது முதல் பேச்சாளராக பேச வருமாறு உங்கள் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாத்தாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயாவிற்கும் நமது சங்க செயலாளர் காலதாமதமாக வந்தாலும் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னுடைய பேச்சை யூடியூப்பில் பார்த்துவிட்டு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற எம்முடைய உடன் பிறந்த சகோதரி அம்மாள் அவர்களுக்கும் யூடியூப்பில் பார்த்து எம்முடைய பேச்சை தவறாமல் கேட்டு பாராட்டி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவில் வசிக்கின்ற அதுவும் கலிபோர்னியா மாநிலத்தில் வசிக்கின்ற மகாதேவன் ஐயா அவர்களுக்கும் மதுரையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற இன்னும் சற்று நேரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற ஐயா சிவன் ஜோதிட ஆராய்ச்சி நிலைய தலைவர் சிவன் ஐயாவிற்கும் முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீழலும் ஜொலிக்கின்ற கதிர்மதிசேயும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் சென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தலை என்று சொன்னார். அந்த வகையிலே எம்முடைய குருவை மனதில் நினைத்து இந்த உரையை தொடங்க உள்ளேன். நான் எப்பொழுது பேசினாலும் முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவதாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, மூன்றாவதாக அதற்கு ஒரு உதாரண ஜாதகம். இப்போ இந்த நெட்டெடுப்பு ஜோதிடம், ஜோதிடர்களாகிய உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு நண்பர் வந்து கேட்டார், ஒரு பாவகம் வலுப்பெற வேண்டும் என்றால் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்றார். நான் சொன்னேன், ஒரு பாவகம் பலன் பெற வேண்டும் என்றால் அந்த பாவகத்தின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது மூல திரிகோணம் பெற்றிருக்க வேண்டும், அவர் கேந்திர திரிகோணத்தில் இருத்தல் வேண்டும், நல்ல சுபலுடைய சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும், 6, 8, 12 கூடிய விரையாதிபதிகளுடைய பார்வை சேர்க்கை இல்லாமல் இருத்தல் வேண்டும், அந்த பாபமானது வர்க்கோர்த்துமை பெற்றிருக்க வேண்டும், அடுத்தபடியாக
நவாம்சத்தில் நீசமடையாமல் இருத்தல் வேண்டும், சுபர் வீட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னா. அதற்கு அவர் சொன்னார், ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்னாரு. சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கண்ண, சிம்ம லக்கணத்திற்கு லக்னாதிபதி லக்கணத்திலே ஆட்சி பெற்றிருந்தால் சிறப்பு, சூரியன். அதே போல விருச்சிகத்தில் இருந்தால் சிறப்பு. உடனே பார்த்த உடனே சொல்றதுக்கு இதுதான். அடுத்தாப்புல 5ஆம் இடத்தில் இருந்தால் சிறப்பு, 9, 11 இருந்தாலும் சிறப்பு, 10ஆம் இடமும் சிறப்பு தான். ஏன் 7ஆம் இடத்தை விட்டுட்டீங்க? கேந்திரஸ்தானம். சிம்ம லக்கணத்திற்கு 7லே சூரியன் இருப்பது சிறப்பில்லை, அவ்வளோதான். அடுத்தாப்புல இந்த சிம்ம லக்கணத்துக்காரருக்கு ஒரு தனியான குணம் உண்டு. இவன் யாருடனும் ஒட்ட மாட்டாங்க. சித்தப்பன் பெரியவன், பெரிய சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இவங்க கூடலாம் ஒட்டி வர மாட்டாங்க. எடுத்த உடனே பார்த்த உடனே அதான். இவங்களுக்கு தலைமை பண்பு என்பது தானாகவே வந்து சேர்ந்துடும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதுதான். அதே வந்து இந்த நான் சொன்ன இடத்தில் இருக்கின்ற அந்த சூரியனை குருவானவர் பார்த்துவிட்டால் மிகவும் சிறப்பு. நான் சொன்ன இந்த 4, 5 இடங்களிலே சூரியன் இருந்து அந்த சூரியனை குரு பார்த்து விட்டாலும், குரு கூடினாலும் மிக சிறப்பான வாழ்க்கை அவருக்கு அமைந்துவிடும். பார்த்தோன்னு சொல்லிடலாம். அதை போல இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு அடுத்தது பார்க்க வேண்டியது யாருன்னா சனியை பார்க்கணும். ஏன்னா சிம்ம லக்கணத்திற்கு சனி வந்து எந்த விதத்திலையும் நன்மை செய்ய மாட்டார், சில இடங்களை தவிர. அதே சிம்ம லக்கணத்திற்கு சனி லக்கணத்தில் இருந்துட்டார்னு வச்சுங்க, அந்த திசையோ புத்தியோ நடக்கின்ற பொழுது அவரை படாத பாடுபட்டுட்டோம். அதே சிம்ம லக்கணக்காரங்களுக்கு சனி 3ல் போய் உச்சம் பெற்றுட்டார்னு வச்சுங்க, இவன் எவ்வளவு பெரிய தொழில் செய்தாலும் சரிங்க, அந்த தொழிலை ஒரு உண்டா இல்லைன்னு மாற்றிவிட்டு போயிடும். அதே சிம்ம லக்கணக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தால் ஓரளவுக்கு வந்து மிக சிறப்புன்னு சொல்ல முடியாது, சாதாரணமாக நன்றா ஏதோ தீமை செய்யாமல் இருப்பார். அதே 7ல் இருந்துட்டார்னு வச்சுங்க, இல்வாழ்க்கையில் பிரச்சனை சந்தித்தே தீருவார். அதே 9ல் இருந்துட்டார்னு வச்சுங்க, தந்தைக்கு ஆகாது, அதோடு நிறுத்திக்குவோம். 11 கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 10ல் இருந்தால் தொழிலில் வந்து நான் அபிவிருத்தி போகிறேன், புதிதாக தொழில் தொடங்குறேன் அப்படின்னு யார் போனாலும் அது ஜெயிக்கிறது கஷ்டம். அடுத்ததாக இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து 7ல் இருந்தால் ஓரளவுக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவர் வசதி வாழ்க்கை பெருகும். அவரோட வந்து சுக்கிரன் சேர்ந்துட்டார்னு வச்சுங்க, மனைவி சொல்றதை கேட்டு சிறப்பாக வாழ்க்கை நடத்தினா சிறப்பாக இருக்கு, இல்லாட்டி அவ்வளவுதான். ஆனால் திருமணத்திற்கு பின்பு மிகப்பெரிய யோகம் உண்டு. எக்காரனை கொண்டு சனி பார்க்கக்கூடாது. ஒன்று.
அடுத்தடுப்பில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இதே சிம்ம லக்கணத்துக்கு எடுத்துக்கிறீங்களே, இவரோட வந்து சந்திரன் சேர்ந்து 1, 4, 7, 10 கேந்திரங்களில் இருந்தால் 7ல் இருக்கிறத சுத்தப்படாது, 7 விட்டுருங்க. 11ல் இருந்தாலும் நல்ல யோகத்தை கொடுக்கும். அதனால தான் சொன்னார், பங்கமில்லா ஆட்சி உச்சம் பாலிலா கதிரும் பெற்று அங்கவன் குருவின் பார்வை அடைந்திடல் சிறப்பாமாதே. ஆகவே இவர்களும் இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நல்ல இடங்களில் இருந்தாலும் நேர் இருந்தாலும் சிறப்பான வாழ்க்கையை அவருக்கு கொடுத்து கொடுக்குறது. அதான் சொன்னார், பங்கமில்லா ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரம் பெற்று புன்திகள் லக்கினத்தில் புகழுடைய கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் தரணியில் வலிமை மிக்கோன் அங்கவன் குருவின் பார்வை அடைந்திடல் சிறப்பா மாதேனார். ஆக சிம்ம லக்கணத்திற்கு சூரியனோட சந்திரன் சேருகின்ற பொழுது ஓரளவுக்கு சிறப்பான பலன். சரி, இரண்டாவதாக செவ்வாய். இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து 2 பேரும் நண்பர்கள் தான், நல்லது தான். ஆனால் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவ்வாறு சூரியன் செவ்வாய் சேர்ந்தாச்சுனாவே அரியோடு பௌமன் ஒன்றாய் அமர்ந்திடும் காலந்தண்ணில் விரிபூவில் உதித்த பேருக்கு விளங்கிடும் பலன்கள் யாதெனில் குறியோடு சொல்வேன் கேட்பாயாக கொலை களவு வஞ்சனை பொய் விபச்சாரம் வஞ்சனை செய் மனமும் புரி மதுபானமும் சண்டாளன் பாவி என்றே உரைப்பாயினால. 2 பேரும் நண்பர் தானேன்னா எந்த விடத்திலும் வந்து குருவினுடைய பார்வை இல்லைன்னா அப்படியே கெடுத்துரும். அதனால தான் நம்மளால சொல்லி வச்சுட்டு போனாங்க, இடு செவ்வாய் கதிர்கூடி எங்கே நின்றாலும் இவளும் வாலிபன் தண்ணில் நூல் இழைப்பாள். அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும். பெண்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குன்னு வச்சுங்க, இதான் இதே அட்டமத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அட்டமத்தில் அரிகுசன் தங்கிட சட்டமாம் சப்தவத்தில் காரியின் துளங்கிட நட்டம் இன்றி நாரிய கணவனும் துட்ட நஞ்சினை ஊட்டிலே கொள்வாள் தான். அதனால தான் சொன்னார், கபடன் உரைத்திடமான் வஞ்சனை பொய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தாப்புல புதன். இந்த சூரியனுடைய புதன் சேர்ந்தா சிறப்பான யோகத்தை கொடுத்து விடும். அதான் சொன்னார், வித்தை புத்தி நல் உருவம் என்றார் சொன்னார். நல்ல வித்தை அமைந்துவிடும், புத்தி நல்ல புத்தியை கொடுக்கும். வித்தை நல் உருவம் புத்தினார் இந்த சூரியனும் புதனும். அதனால தான் சொன்னாங்க, சண்டனும் புலவனும் கூட சமர்த்தனாம் நிபுணன் காரி கொண்டிடும் யூகவானாய் கோதரு குணவானாய் எங்கும் அண்டிடும் கீர்த்திமானாய் அதிக சுகவானாய் அன்னோன் மண்டலம் புகழ வாழ்வான் பாரேனார். எங்கள் குருநாதர் சொல்லுவார், படிக்காத முட்டாளாக இருந்தாலும் அவனுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து கேந்திர கோணத்தில் இருந்தால் அவனு டிகிரி வாங்கிடுவான்னார், பட்டம் வாங்கிடுவான்னார். எப்படியாச்சும் அவனை வந்து ஒரு பட்டத்துக்கு கொண்டாந்து விட்டுரும். நீங்கள் தாராளமாக சொல்கிறாங்க, கேந்திர கோணத்தில் வந்து இவங்க 2 பேரும் தான் அவன் பட்டம் படிப்பான்னு. அடுத்தாப்புல குரு. இந்த சூரியனுடைய குரு சேர்ந்துச்சுன்னா சிவராஜ யோகம்னு சொன்னாங்க. ஆனால் 2 பேரும் வந்து ஓரளவுக்கு வந்து சூரியனோட குரு சேர்ந்திருந்தாலும்
குருவோட சூரியன் சேர்ந்து பார்த்து கொண்டாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க கெடுக்காது, கண்டிப்பாக நல்ல பலனையே செய்வார். அதனால சொன்ன அன்புடம் 7ஆம் வீட்டில் ஆதித்தனும் குருவும் கூடி நிற்க இன்பமும் அழகு வாய்ந்த வஞ்சியே அவனுக்கு மனைவியாள வாய்ப்பான்லாம். அப்போ 7ஆம் வீடு சிறப்பு. அதனால தான் சொன்னார், இந்த குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் அரசருள் உறவுடையான், அரசாங்க சம்பந்தமான நிகழ்ச்சிகள் ஈடுபடுவான், அதில் லாபம் பார்ப்பான். அடுத்தாவில் சொன்னார், கள்ளமில்லான் கீர்த்திமான் கனகமும் உள்ளான்ட்டார். கனகன்னா பொண்ணு. சரி, இதே சூரியனுடைய சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரே அடி சொல்ல பந்து ஜன ஈனன். அவன் சொந்தக்காரங்கள்ட்ட எப்பொழுதும் வந்து உறவு நல்ல முறையாக பேண மாட்டான். களத்திர வசியன், களத்திர நேசன், மணிசூல் கேட்பான். அதனால தான் சொன்னார், செங்கதிர் பளிங்கை கூடி திடமுடனே ஏழில் நிற்க இங்கு வந்து உதித்த பாலகனுக்கு வாய்க்கும் பெண்டீரானவள் அங்கஹீனமாக அமையும் என்று அந்நாளையே பங்கை தேவன் விதி அமைத்து விட்டானே. ஒரு குறையுள்ள இடத்துல பொண்ணை கட்டுறான். இந்த 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுங்க, வலுவாக ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்டுருவான் பெண் சமாச்சாரத்தில். அடுத்தாப்புல சனி. இந்த சூரியனும் சனியும் சேர்ந்தால் இப்பொழுது எல்லாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் அப்பம் அவனுக்கு ஆகாது, ஒரே அடி தந்தையை விட்டு பிரித்து வச்சிரு, ஹாஸ்டல்ஸ் போய் சேரு, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பெரும்பாலும் அப்படிலாம் கிடையாது. இப்போ சனியினுடைய குணம் என்னன்னா, 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா மெல்லல் உள்ளான், எந்த காரியத்தையும் மெதுவாக செய்வான், அதான் மெல்லல் உள்ளான். மந்த புத்தி, சுறுசுறுப்பாக செய்ய மாட்டான், மந்த புத்தி. அனாசரன் துப்புரவு இல்லான். இவைகள்லாம் சனிக்குரிய குணம். 2 பேரும் சேர்த்துட்டாங்கன்னா இருந்தாலும் யோகத்தை செய்யும். இவங்க 6லே 9ல் இருந்தால் மிகப்பெரிய இருக்குல்ல. சூரியனும் சனியும் கூடி சுகமதில் இருக்குங்காலி பாரினில் வியாபாரத்தில் பண்டிதனாம். காசு வரலன்னா அந்த தொழிலை செய்ய மாட்டான். தேரிய தாது வர்க்கம் செம்பொன் வெள்ளி போகம் கூறது பரீட்சை செய்து குறைவில்லா தனம் சேர்ப்பான் தான். பாரப்பா பாக்கியம் 6ஆம் வீட்டில் பகர்கண்ட சனியோடு வெய்யன் மேவ கூறப்பா குமரனுக்கு பாக்கியங்கள் கிட்டும் கோளையத்தில் பிரசங்கி செய்வான் காலை வீரப்பா மற்ற இடந்தனில் நிற்க வித்தகனான் கூத்தாடி என்றே கூறினார். நல்லா படிச்சிருப்பான், ஆனால் ஏட்டிக்கு போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான் மற்ற இடத்துல நின்றான். அடுத்தாப்புல சூரியன் ராகு 7 ஆகாது. அடுத்தாப்புல சூரியன் கேது இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தாக நம்முடைய தலைப்புக்கு போகிறோம். அதாவது சென்ற ஒரு 3 கூட்டத்தொடராக நான் 2ஆம் பாவத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கூட நினைக்கலாம், இந்த இவர் வந்து 3 கூட்டத்தொடராக 2ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறாரு, வேற எதுவும் தெரியாத. ஒரு பாவத்தை பற்றி பேசினால் முழுமையாக பேசி முடிக்கணும். யாராவது எங்கிருந்தாவது அதனுடைய தொடர்ச்சியை கேட்டால் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அது பயன் தரும். சென்ற மாத கூட்டத்தொடரிலே வந்து ஒரு ஜாதகனுக்கு தனம் பணம் எங்கே இருந்து வரும், யார் மூலமாக வரும், எவ்வளவு பணம் சேர்ப்பான் அப்படிங்கிற செய்தியை மிக விரிவாக சொன்னேன்.
அடுத்தாப்புல இன்னைக்கு பேச போகிறது வித்தை. உரைத்திடும் சௌபாக்கியம் தனம் குடும்பம் ஒளிசரி நேத்திர வித்தை தரைபெறும் செல்வமோடு புகழ் வாக்கு சாஸ்திர கேள்விகள் உணவு விரைத்தலு கமனமான உத்தேசம் விளங்குகின்ற செம்பொன் யாவும் நிறைத்திரு நவமணிகள் இவை யாவும் 2ஆம் இடத்து அதிபதி நின்ற தன்மை கொண்டு விளக்கிடுவாயினா. அப்ப 2ஆம் இடம் எவ்வளவு பெரிய சிறப்பு! அதுதான் ஒளிசரி நேத்திர வித்தைனாரு. நேத்திரன்னா கண்ணு, அந்த ஒளியை சேர்த்து வித்தைக்கு. புகழ்மிக்க வித்தை யாருக்கு கிடைக்கும்? அப்ப 2ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தால்தான் அவனுக்கு ஒரு பேச்சாளர் சிறப்பாக இருக்க வேண்டும். அவனுக்கு 2ஆம் இடம் வளமாக இருக்கணும். ஒரு ஜோசியக்காரர் ஜோதிடத்தில் மிகவும் புலமை பெற்றவராக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். நீங்கள் எந்த ஜோசியராக இருந்தாலும் பாருங்க, 2ஆம் இடம் புகழ்மிக்கதாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்றவர்கள் தான் சிறந்த ஜோசியராக வருவாங்க, சிறந்த பேச்சாளராக வருவாங்க. இப்போ அதை பற்றிய செய்தி தான் இப்பொழுது சொல்ல போகிறோம். அடுத்ததாக ஒரு நண்பர் வந்து கேட்டார், நீங்கள் பாரம்பரிய முறையிலே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவுலாம் சிறப்பு இல்லை. ஒரு ஜோசியர்னா பாரம்பரிய முறைனா பாரம்பரியில் நிற்கக்கூடாதுன்னாரு. அப்போ என்னையா செய்யணும், எங்கேயா போய் உட்காரணுன்னு அந்த ஆள் கேட்டார். இல்லை, பாரம்பரியம் மட்டும் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் நாடியையும் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்புறம் என்னன்னு கேபியையும் தெரிஞ்சுக்கணுன்னாரு. நாடி தெரிஞ்சுக்கணும், கேபி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் திதி யோகம் கரணம் இதையான் தெரிஞ்சுக்கணுன்னாரு. அப்புறம் என்ன ஜாமக்கோள் ஆரிடம் தெரிஞ்சுக்கினாரு. அப்புறம் பிரசன்னம் பார்க்க தெரிஞ்சுக்கணுன்னாரு. அதுக்கப்புறம் இந்த கர்மா அது என்ன நிறையா வந்திருக்குல்ல, இவையெல்லாம் தெரிஞ்சால் தான் சிறப்பான ஜோதிடம் ஆக முடியினாரு. ஓ அப்படியாண்ணே. நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரியம்மா இருக்காங்க. அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாங்க. அவங்க எப்படா டீ போடுறாங்கன்னு நான் பார்த்தேன். ஒரு குண்டாவில் இருக்க தண்ணியை எடுத்து அண்டாவில் ஊற்றி கொதிக்க வச்சாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தாப்புல என்ன செய்யலான்னு பார்த்தேன். அதில் ஒரு 200 மில்லி பாலை ஊற்றுனாங்க. ஓஹோ, அந்த குண்டாவில் 200 மில்லி பாலை ஊற்றுனாங்க. அடுத்தாப்புல வந்து டீ தூள் ஒரு 50 கிராம் போட்டாங்க. அதிலே கொண்டு போய் காப்பி தூளையும் போட்டாங்க. பிரமாதமான செய்கிறாங்களேன்ட்டு டீ தூள் காப்பி தூள். அதுக்கப்புறம் போட்டாங்க வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம். அதுக்கப்புறம் இந்த ராஜம் சுக்கு காப்பி தூள் இருக்குல்ல, அதையும் போட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாம் போட்டு ஒரு குண்டா நிறைய டீ எடுத்துக்கிட்டு வேலையாட்கள் கொண்டு போனாங்க. ஏயா இன்னென்னமோ டீலாம் வந்து காப்பி கடையெல்லாம் பார்த்தா 1-2 போட்டு தான் டீ அடிக்கிறாங்க, நீ என்னையா இத்தனை பேர்? இல்லை, 10-15 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் டீ கேட்பாங்க, ஒருத்தர் காப்பி கேட்பாங்க, இன்னொருத்தர் சுக்கு காப்பி கேட்பாங்க. எல்லாம் ஒன்றாகி கொண்டு போயிட்டாங்க. அதான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஜோசியராக இருந்தாலும் ஒரே முறையில் பின்பற்றி போகணும். அவ்வாறு போனால் தான் சிறப்பு. ஆகவே நான் எப்பொழுதுமே வந்து அந்த பாரம்பரிய முறை ராசி சக்கரம் நவாம்சம் இதை தொடர்றதே இல்லை. சில பேர் வந்து கேட்பாங்க, நீங்களாம் வந்து இந்த சாரம் பார்க்கறது இல்லையா, இல்லை நட்சத்திரம் பாதம் பார்த்தா தானே சிறப்பாகவே பார்க்குறியோ இல்லையோ? எனக்கு முன்னாடி பார்த்தவங்க அத்தனை பேரும், எங்கள் தாத்தையும் பாட்டேன் இத்தனை பேர் ஜோசியம் பார்த்தான்ல, அவன்லாம் என்ன சாரத்தை பார்த்துக்கிட்டா பார்த்தான்.
இன்னமும் தமிழ்நாட்டில் நிறைய ஜோசியர் இருக்காங்க, கொண்டு போய் கொடு, அவன் எதையும் தொட மாட்டான். ஜாரமும் கிட்டலாம் பாரமாட்டான், ஜாரக கட்டத்தமாக பார்த்து ஒரே அடி அடிச்சு செஞ்சுடுவான். அவனுக்கு கம்ப்யூட்டர் இல்லை, தேவையில்லை, லேப்டாப் தேவையில்லை, இந்த செல்லை திறனில்லை, பேனா இல்லை, பென்சில் இல்லை. அதுதான் ஜோதிடம். அந்த மாதிரி ஒரு கணக்கு எடுக்கணும்னா கிரகங்களை நீ பார்க்கணும். முதல் எடுத்தோன்னா கிரகம் எவ்வாறு இருக்குன்னு பார்க்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சொன்னது பூரா இவ்வளவு நெட்டெடுப்பு ஜோதிடத்தில் சொல்லிட்டு வர்றேன். நம்ம முறையை பின்பற்றுறவங்கள 5 நிமிஷத்தில் ஜோசியம் பார்த்துடணும். அதுக்கு மேலே கதையெல்லாம் பேசக்கூடாது. இவ்வளவுதான். 3ஆம் இடம் கெட்டு போச்சா, செவ்வாயை பாரு, செவ்வாயும் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு சகோதரர்களே அடி. இதுக்கு போய் ஏதாவது கணக்கு போடணுமா? 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்தால் அவனுக்கு சகோதரர்களே அடி. செவ்வாய்க்கு 3ஆம் இடத்துல கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அவனுக்கு சகோதரர்கள் அடி. இதுக்கு போய் குறிப்பெழுத்து எழுதணுமா? ஒரு 2-3 எழுத்தை எழுதிக்கிட்டு இந்த எழுத்து இந்த எழுத்துன்னு பார்க்கணுமா? 40 ஆண்டு காலம் ஜோசியர் கூட வந்து என்னென்னா அந்த துருவ கணிதத்தை எழுதி வச்சு துருவம் பார்க்குறாங்க. துருவம் பையா தப்பா, நீ பழகு உனக்கு தானா வந்துடும் ஜோசியம். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா காலதாமத திருமணம் தான். 2 கூடையவன் கெட்டு போச்சுன்னா காலதாமத திருமணம் தான். 2-7 ராகு இருந்தாலும் திருமண வாழ்வே சிக்கல். இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ எத்தனை வந்து இதில் போனாலும் சாரம் பார்த்தாலும் எது பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது. இதுதான் ஜோசியம். சரி, ஒரு ஜாதகன் சிறப்பான ஜோதிடராகவோ பேச்சாளராகவோ வித்வானாகவோ வர வேண்டும் என்றால் அவனுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்க வேண்டும்? அதான் தனத்தில் புதன் இருக்க, மனத்தில் குரு இருக்க, தனத்தின் அதிபதி உச்சம் பெற்று நின்றாலும் ஒரு கருத்து சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் எளிமையான வார்த்தை தான். தனத்தில் குரு இருக்க, தனத்தில் புதன் இருக்க, மனத்தில் குரு இருக்க, தனத்தின் அதிபதி உச்சம் பெற்று நின்றாலும் ஒன்று. லக்னத்தில் புதன் இருக்க அன்றி சாமியுடன் உறவு கொண்டு இவர் கேந்திர கோணத்தில் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்திலே ஒத்து வரும். நீ வேற எங்கேயே போக வேண்டாம். நான் சொல்கிற விதியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்க. சாமியுடன் உறவு கொண்டு அவர் கேந்திர கோணத்தில் இருந்தாலும் தவத்தில் கவி பொன் புதன் இருக்க, உற்பவத்தில் பதிமன் கூடி இருந்திட்டாலும் இப்போ 3 சொன்னார் கருத்து. ஏதாவது கொஞ்சம் புரியவில்லையா திருப்பி வந்து போய் பாருங்க பதிவு பண்ணதை. இப்போ 3 வரி சொல்லிட்டு கணத்தோர் பெரிய வித்தியாசனத்திற்குரிய வித்தை யாவையும் பெற்று இவ்வாறு இருக்கின்றவன் பெரிய பெரிய சபைகளிலே சென்று யார் எந்த கேள்விகளையும் கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அருமையான திறமை இருக்கும். அதனால தான் சொன்னார், கணத்தோர் பெரிய வித்தியாசனத்திற்குரிய வித்தை யாவையும் பெற்று கவிக்கு பதவிருத்தம் பேசுவான், இரு செவிக்கும் தகவிருத்தம் வீசுவான், புராண காவியங்கள் அறிந்து உதாரணம் பேசுவான். ஆக ஒரு ஜாதகத்திலே சிறந்த பேச்சாளர்கள் வித்வானாக ஆக வேண்டும் என்றால் என்ன இருக்கணுங்க? குருவும் புதனும் 2ஆம் இடத்து அதிபதியும் சிறப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது தினகரனுக்கும் சசிக்கும் இடையே, தினகரனுக்கும் சசிக்கும் மத்தியில் மாலுமே
நிற்கின் சுரக்கும் தமிழ் விருத்தம் சாலுமேனார். அப்ப தினகரன்னா யாருங்க? சூரியன். சசினா சந்திரன். தினகரனுக்கும் சசிக்கும் மத்தியில் மாலுமே நிற்கின். உதாரணமா சொல்றோம், கடக லக்கணம், லக்கணத்திலே சந்திரன், 12ஆம் இடத்துல குரு, இதுக்கு மத்தியில் மால் வரும்னு வச்சுக்க. இது எப்படி சார் மால் வரும்? மால்னா புதன். அவர் 12ல் இருக்காரு, இது லக்கணத்தில் இருக்காரு. எப்படி மத்தியில் மால் வரும்னா, இந்த இவர் சந்திரனானவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்து இந்த புதனானவர் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தார். புனர்பூச 4வது நட்சத்திரத்தில் இருக்கார் பாருங்க. அப்ப மத்தியில் மால் வரும். அதனால தான் சொன்னார் பாருங்க, தினகரனுக்கும் சசிக்கும் மத்தியில் மாலுவரின் சுரக்கும் தமிழ் விருத்தம் சாலுமேனார். அவனுக்கு கவி வந்துருன்னாரு. அடுத்த அவர் சொன்னார், மனத்துக்கு இறைவன் அப்புவில் நிற்க 2ஆம் இடத்தில் கவி நிற்க. இப்ப மனம்னா என்னன்னு பார்க்கலாம். மனத்துக்கு இறைவன்னா 5ஆம் இடத்துக்குரியவன். மனத்துக்கு இறைவன் அப்புவில் நிற்க. அப்புன்னா நீர் ராசி, கடகம், விருச்சிகம், மீனம், இன்னும் மகரையும் கும்பத்தை கூட நீராசியில் சேர்த்துக்கிறாங்க. அது உங்க விருப்பம். நிற்க வனத்து பொருள் நயப்ப எவ்வனத்தும் சுரத வித்தை கதிக்க பரத வித்தை தேறுவான் புதன் கணிக்க கணித வித்தை தேருமாம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர்களெல்லாம் சிறந்த வித்வான்களாக ஆவார்கள். ஒன்று முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக சொன்னார், மதிக்கு ஈரைந்தில் மாபுதன் குருவிருக்க இவர்கள் உயிருக்கு வாய்க்கில் நின்றிட்டாலும் புதனுக்கு கேந்திர துகோணம் தன்னில் குரு இருக்க அன்றி வியத்தில் நின்றிட்டாலும் உதிக்கும் கடகம், சிம்மம், கன்னி அதிபர்கள் நலமாக கதிக்க வரின் வாக்கில் பிரசண்டன் வாய்ச்சாலனமே என்னார். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜாதகத்திலே மதிக்கு எடுத்துக்கு மதிக்கு 10ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தாவே அவன் சிறப்பான பேச்சாளர், சிறப்பான வித்தை தேரும். மதிக்கு 10இல் குரு இருந்தாலே ஏதாவது அவன் ஓட்டுநர் செஞ்சாலே அதில் சிறப்பாக ஓட்டுநர் தொழிலே இருப்பான். மதிக்கு 10இலே குரு சுக்கிரன் இருந்தார்னு வச்சுக்க, அந்த சுக்கிரன் இருந்தாவே பாடல் அறியா பாடுவான், கற்பனை வள இருக்கும். புதன் இருந்தால் அவன் கையெழுத்தே சிறப்பாக இருக்கும். அதுவும் புதனும் சுக்கிரனும் மதிக்கு 10இல் இருந்தால் மிகப்பெரிய அருமையான நடிப்பு திறன் உள்ளவன். அடுத்தப்பல வாக்கிற்கு 2இல், அதாவது லக்கணத்துக்கு 2இல் இருந்தாலும் குருவும் புதன் இருந்தாலும் சிறப்புண்டார். புதனுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு சிறப்பான கல்வியினார். கேந்திர கோணங்களில் இருந்தாலும் சிறப்பான வித்தை அமைவினார். அடுத்ததாக பூரண மதிக்கு 10இல், பூரண மதிக்கு தவதன 10இல் புந்தி சுங்கன் புந்தியும் சல்லியன் கூடி நிற்க கமலை பீடம் தான் சேருவான்னார். மதிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்குன்னாரு. அதான் பூரண மதிக்கு 10இல் புதனும் சல்லியன் கூடி நிற்க
கமலை பீடம் சேர்வானார். கமலைன்னா சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சத்தை பெறுவார். கமலை பீடம் சேருவான். அடுத்தாப்புல சொன்னார், சொற்களை கணபிரபந்தமாக்கி இமகரம் உள்ள மட்டும் யாப்பு சொல் வித்வான் ஆவார். சிறந்த கவிஞன், பாட்டு பாடுவார் அப்படின்னு சொன்னார். இது போல் நிறைய உதாரண ஜாதகங்கள்லாம் இருக்குது. நம்மக்கிட்டேன்னு சொன்னால் நேரம் ஆகும். மண்ணின் விடைமதியை மன்னவனுமே பார்க்க, மண்ணின் மரிமதியை மாளவனுமே பார்க்க, பெண்ணனங்கே ஊக்கமுடன் ஒரு நாளிகைக்குள் 1000 பாட்டு பாடிடும் சமர்த்தனாவான். கடகலக்கணன்னு எடுத்துங்க. ரிஷபத்தில் மதி இருக்கு. இந்த மதியை குரு விருச்சிகத்திலிருந்து பார்க்கணும். அதான் சொன்னார், மண்ணின் மதிமதியை, மண்ணின் விடைமதியை மன்னவனுமே பார்க்க. அடுத்தாப்புல மண்ணின் மரிமதியை மேசத்தில் இருக்கின்ற அந்த சந்திரனை துலாத்திலிருந்து புதன் பார்க்கணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், மகர லக்னம். குரு நாளில் துலாத்திலிருந்து புதன் பார்க்கிறாரு. சிறந்த பேச்சாளர். அவர் சொல்லுவார், இவர் பேச்சை கேட்டுட்டு வெள்ளி நாக்கு பேச்சாளர்னார், சில்வர் டோன் அராட்டர்னார். அப்போ சிறப்பான பேச்சு அமையும். உயிரோனும் மாலும் ஒன்றாய் கூடி வைரமாய் பத்தில் நிற்க தைரியமாய் வித்வான் ஆவான். சாஸ்திர நிபுண கலையில் புத்தி நிபுணன் என்றே கூறினார். இன்னொரு நண்பர் ரிஷப லக்னம், 10ஆம் இடம், உயிரோனும் மாலும். உயிரோன் யாரு? சுக்கிரன். மால் என்றால் புதன். இந்த 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க, கும்பத்தில். இவர் நினைச்ச நேரத்தில் ஒரு பேப்பரை கொடுத்தினா அருமையாக கவி எழுதி கொடுத்துட்டார். சிறந்த பேச்சாளர். அதனால தான் சொன்னார், உயிரோனும் ஆளும் ஒன்றாய் கூடி வைரமாய் பத்தில் நிற்க தைரியமாய் வித்வானான சாஸ்திர நிபுணக் கலையில் புத்தி நிபுணன் என்றே கூறினார். அடுத்தாப்புல சோமனும் புந்தி வீட்டில் சுகுசனன் வீட்டிருப்ப வாகுரு உச்சம் எய்த வெள்ளியும் பார்த்திருக்க தாமதமின்றி தர்க்க சாஸ்திரம் படிக்க வல்லான்னாரு. சோமன் வீட்டில் சொகுசுடன் புந்தி வீட்டிருக்க. சோமன்னா சந்திரன். சந்திரன் வீட்டில் புதன் இருக்கின்றார். சோமன் வீட்டில் சொகுசுடன் புந்தி வீட்டிருக்க வாகுரு உச்சம் எய்த வெள்ளியும் பார்த்திருக்க தாமதமின்றிய தர்க்க சாஸ்திரம் படிக்க வல்லாண்டார். அடுத்ததாக தனஸ்தானாதிபதி காரியை சேர்க்கை. தலைமகன் தன்னுடன் கூடி கேந்திரமாய் நிற்க இனத்தார் சொத்தை எல்லாம் இவனே கொள்வான். ஏதமில் மால் பொன் புதன் பார்க்கின் நினைப்பாரும் சேர்த்திட உதவியோருக்கெல்லாம் நினைவுறு காலம் மட்டும் பொருளை தேடி பணம் பாலை தான் குடித்து பாரினில் தீரன் என்றே அடக்கமாவானார். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதியோடு காரி சேர்ந்து கேந்திரங்களில் இருக்கின்றார். குரு பார்வை இருந்தார். இவன் நிறைய கற்பார். ஓடி ஓடி நல்ல நல்ல நூல்களை எல்லாம் கற்று தேடி பல பேருக்கு தான் கற்றதை சொல்லிவிட்டு செல்வார். அதனால தான் சொன்னார், தனஸ்தானாதிபதி காரி சேர்க்கை தலைமகன் தன்னுடன் கேந்திரமாய் நிற்க
நேராக இருக்க வேண்டியதில்லை. 2ஆம் இடத்து அதிபதியை சனி பார்த்தாலும் இனத்தார் சொத்தை எல்லாம் இவனையும் கொள்வான். பல பேர் எழுதியிருக்கின்ற நூல்களை எல்லாம் நல்லா படிப்பான். சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, நினைப்பாரும் சேர்ந்திட உதவியோருக்கெல்லாம் நெடுங்காலம் மட்டும் பொருளை கொடுத்து பணம்பாலை தான் கொடுத்து பாரினில் தீரன் என்றே பேர் எடுப்பாண்டாரு. சிறந்த கல்வியாளர் என்று இப்போ சொன்னார். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னது வித்தை. ஒரு சிறந்த பேச்சாளராக, சிறந்த எழுத்தாளராக ஆக வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜாதகத்திலே என்ன அமைப்பு இருக்க வேண்டும் என்று பேசினார். இப்போ அடுத்ததாக ஒருவர் சிறந்த ஜோதிடராக வேண்டும், ஜோதிடத்திலே புகழ் பெற வேண்டும் என்றால் அவருக்கு ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கணும்? தானமாம் 2 கோல் போய் நன்முகத்தை சார, அதாவது தானமாம் 2 கோல் போய் நன்முகத்தை சார்ந்த ஏனமாம் 2 கோல் போய் நின்றவன் உச்சராசியாகில் போனவன் வாக்கிற்கோளுக்கு புண்ணியத்தில் சேர்ந்திட்டாலும் மேனவனுக்கு வாக்கு சித்தியும் வித்தையும் அவனுக்கு உண்டாமா? இது நிறைய பேர்த்து ஜாதகத்துக்கு உதாரணம் இருக்கு. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டான். அதாவது 2 குடையவர் நல்ல வீட்டில் இருக்கணும் அல்லது நல்லவரோட சேரணும். 2வது 2 குடையவன் எந்த வீட்டில் போய் உட்கார்றானோ அவன் உச்சம் பெற்றிருக்கணும் எங்கேயோ போய். அல்லது 2 குடையவன் லக்கணத்துக்கு புண்ணியர் இடத்தில் சேர்ந்திருக்கணும். இவ்வாறு இருந்தால் அவன் வாக்கு சித்தியும் வித்தையும் உண்டாம். அடுத்தபடியாக ஆனதோர் வியாழன் புந்தி வாக்கிற்குடையோர் மூவரும், வியாழன் புந்தி வாக்கிற்குடையோர் மூவரும் தானமாம் 6, 8, 12 நின்றால் அவனுக்கு வித்தை இல்லை. இந்த 3 பேரும் போனால் அவன் எவ்வளோதான் சுட்டு போட்டாலும் வித்தியாக ஆகாது. அவனை தொழிலில் இறக்கி விட்றான்ட்டார். ஆக புந்தியும் கெட்டி போயிருக்கணும், இவனும் கெட்டி போயிருக்கணும். அதனால தான் ஜாதக அலங்கார பாட்டு சொல்லிச்சு, பொன்னும் புதனும் 2 கோபம் பொருந்திய கேந்திரத்தில் பின் திரிகோணம் ஏறி நிற்பின் உண்டாம் வித்தை லாபம். இன்பமாய் இவர் 8, 6 இருந்திடில் இல்லையல் வித்தை. அன்பு சேர் கணக்கனும் உச்சம் பெற்றால் நல்வித்தை கூறினார். ஆக கணக்கன் உச்சம் பெற்றால் அவனுக்கு நல்ல வித்தை. சரி, அவரு தனுசு லக்கணத்துக்கு இது கும்ப லக்கணத்துக்கு 8ல் உச்சம் பெறாரு. கும்ப லக்கணத்துக்கு 8ல் உச்சம் பெற்றால் கெடுக்க மாட்டார். அதிலே தனுசு லக்கணத்திற்கு குரு 8ல் போய் உச்சம் பெறுவார் லக்கணாதிபதிய. ஆனால் இந்த 2 பேர்த்துக்கு எக்காரணத்தை கொண்டு பாவகிரகம் சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்த்தா 8ஆம் அதிபதியினுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அடுத்த சொன்னார், ஒரு ஜாதகன் நீதிபதியாக ஆக வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கும்? விளம்பும் மாலும் மறையோன் அங்கீசம் ஏறி நிற்க, மறையோனும் உச்சராசியாகில் வளம் தரும் நல் சுபர்கள் கூட நோக்க, முழங்கிடும் நல் வாசகத்தான் கூட உத்தரவாதியாவான். உத்தரவாதினா நேர்மையானவன்.
முழங்க வரும் நல் வாசகத்தான் கூட உத்தரவாதியாவான். களங்கள் தரும் சொல் வழக்கும் தீர்ப்பான் கருதி பாறையினார். எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் அருமையாக தீர்த்து வைப்பான். அதுக்கு யாருங்க? புதன் குரு அங்கிசத்தில் ஏறணும், அதாவது குரு வீட்டில் இருக்கணும், நவாம்சத்தில் இருக்கலாம். அவ்வாறு இருந்து அந்த குருவானது உச்சம் பெற்று நிற்கணும். அடுத்து சொன்னார், கருதிய வாக்கிற்குள் போய் கனிய கேந்திரம் கோணம் ஏற பிறகு திருச்சரராக இருக்க பிறந்தவன் வித்தையாவான். பருகியவாறு பல நூல்களை படிக்க பாவிக்க பண்பாய் பொருளும் கணித நூலையும் கற்பான் பாரேனார். அடுத்தாப்புல ஒப்பில்லா கதிர் செய் வாக்கிற்குரிய மூவரையும் செப்பிய மறையோன் வெள்ளி திங்களும் நோக்க செவ்வாய் தப்பில்லாத குரு அங்கிசத்தில் சார தர்க்க சாஸ்திரம் சிறப்பாக படிக்க வல்லான்னார். இவன் வக்கீலுக்கு படிப்பான்னாரு. அடுத்ததாக ஓர் எட்டதனில் குருவும் நிற்க. இப்போ 8ல் குரு இருந்தால் நம்ம என்ன ஒரு முடிவு பண்ணிடுறோம்? ஏட்டிக்கு போட்டியானால யார் சொல்கிறத வைக்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் செய்வான்னு நம்ம ஒரு இலக்கணத்தை வகுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் 8ல் குரு இருக்க 9, 5, 7, 10 இவர்கள் மீறிட்ட பாவர் வர்க்கமின்றி 8ல் பாவர் இருந்தாலும் 5, 7, 9, 10 இதில் சுபக்கிரகம் இருப்பால் அல்லது இவர்கள் அந்த குருவுடன் தொடர்பு கொண்டால் சீரிட்ட நற்சுபர்கள் நோக்குவாராயின் அவன் நல்ல சாஸ்திரியாவான் சொல்லிட்டு தற்புவியில் விற்பனன் என சாற்றே. வாக்கினில் லக்கினத்தோன் நிற்க மதிக்கு ஒன்றில் ராகுவரின். இந்த நூலெல்லாம் படிக்கின்ற பொழுது குழம்பி போயிடும். எவனுக்குங்க மதிக்கு ஒன்றில் ராகுவரின் மதியோட கூடு இருக்குன்னு சொல்லு, இல்லை மதிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவரன் சொல்லு, பரவாயில்ல. அப்ப மதிக்கு ஒன்றில் ராகுவரினா மதி இருக்கிற இடம் தான். மதிக்கு ஒன்றில் ராகுவரின் பாக்கியத்தில் சுங்கன் பதிந்திட நீக்கியோர் நிரந்தமதி 2ல் நிற்க நீல் புதனும் எதிர் நின்று நோக்கிட நிறைந்திடும் வித்தையும் பெற்று வாழ்வானார். செறிந்திடும் வித்தை பெற்று வாழ்வான். இவ மதிக்கு ஒன்றில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலே மதி இருந்து, லக்கணத்தில் 2ஆம் இடத்துல மதி இருக்குன்னா அவரை பார்க்கணும்னா புதன் பார்க்கணும்னா 8ஆம் இடத்துல இருந்தா பார்க்கணும். அந்த புதன் பார்த்தாலும் அவன் சிறந்த வித்தைக்குரியவன் சொல்லிட்டார். தனமதிக்கு 2 குடையவனும் உதயத்திற்கு 2 குடையவனும். இந்த பாடல் சொல்கின்ற பொழுது போன மாதம் கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்.
அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 2 கூடியவனும் ராசிக்கு 2 கூடியவனும் ஒரு இருவரும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாலும் மாறி நின்றாலும் பார்த்து கொண்டாலும் பல கல்வி படிப்பான் பாருன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கான். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமானது, மதிக்கு 2 கூடிய, அதாவது தன மதிக்கு 2 கூடியவனும் உதயத்திற்கு 2 கூடியவனும் ஜனனத்திற்கு 7ல் நிற்க, 2 பேரும் சேர்ந்து 7ல் நின்னா ஜனனத்திற்கு 7ல் நிற்க சங்கீத வித்தையோடு இனப்பகல் வேடம் எடுத்து நாட்டியமும் கற்பான் கணமுறு கமலனாரே கட்டுரை சொன்னவாறுனார். அடுத்ததாக ஒரு அழகான அருமையான சிந்திக்கின்ற வைக்கின்ற ஒரு செய்தி, அந்த ஜோதிட விதி. கொண்டிடும் தளம் 2ன் கோதரு சனி சேய் கூடின், 2ஆம் இடத்துல சனி சேய் சேர்ந்திருந்தால் என்ன பலன்? 3ல் சனி சேய் சேர்ந்திருந்தால் என்ன பலன் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 5ல் சனி இருந்தால் சேய் கூட்டினா ஒரு பலன், 8ல் சனி சேய் கூட்டினா ஒரு பலன் இருக்கு. கொண்டிடும் தளம் 2ன் கோதரு சனி சேய் கோதரு கூடி நிற்கின் அண்டிடும் ஞானம் வித்தை பராக்கிரமம் உள்ளோன். ஆக 2ஆம் இடத்துல சனி சேய் கூடி இருந்துச்சுன்னா அவனுக்கு வித்தை சிறப்பாக இருக்கும் அப்படின்னாரு. அடுத்த வரி சொல்லிட்டாரு, விண்டிடும் ரவியும் காரியும் மீறியே 2ல் நிற்க, ரவியும் காரியம் மீறியே 2ல் நிற்க உண்டிடும் அங்கிலேசன் ஆவான். 2 பேரும் சேர்ந்து அவன் கஞ்சனா இருப்பான். செலவு பண்ணுறதுக்கு யோசனை பண்ணி தான் செலவு பண்ணுவான். புட்டிடன் அங்கிலேசன் பாரில் உயர்தனம் உள்ளோன்னார். அடுத்தாப்புல இப்போ இந்த பாடல்லாம் கிட்டத்தட்ட 199 பேர் சரிபார்க்கப்பட்ட பாடலுங்க, கொஞ்சம் கூட தவறாது. அப்படியே எடுத்து ஜோசியத்துக்கு அப்படியே பயன்படுத்தலாம். இது அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு, நின்றவனை பாரு போனவனை பாரு சாரத்தை பாரு, அதெல்லாம் வேலையே கிடையாது, அப்படியே பயன்படுத்தலாம். வித்தையான் வித்தை தன்னில் விளங்கிடும் கீர்த்திமானாய் புந்தியின் பலவானாக வித்தையும் யாவையும் பெற்று விளங்கிடுவான் கீர்த்திமானாயினார். வித்தையான் வித்தை தன்னில் என்ன 2 குடைவன், 2ஆம் இடத்துல இருந்து சுபகிரகம் பார்க்கணும். வித்தையான் வித்தை தன்னில் விளங்கிடும் கீர்த்திமானாய் விளங்கிடும் சுபரோடு ஏக புந்தியின் பலவானாக வித்தை யாவையும் கற்றானார். புந்திதான் உச்ச ராசி தனியிலே பொருந்திய இருந்திட்டாலும் சொந்த கேந்திரத்திலாவது சுகத்திரினாவது வந்திட வித்தையாகும் வாகன வரசம் பெத்தும் சிந்தையால் தேடும் பொருளும் திரவியத்தோடு வாழ்வானார். அடுத்ததாக அழகான பாட்டு, மனசுக்கு மிகவும் அருமையான பிடிச்ச பாடல். இது குமாரசாமி பாடலிருந்து, விளம்பும் முகக்கோன் மதி பொன் வெள்ளி முன்பொன் விளங்கின் இவன் சுமுகனாம் இதன் மேல் இதற்கு அதுவாம் கலங்கன் மகனும் இவனும் கருத்திரையும் சுகமாக ககுவின் வெகு வித்தை இவர்கண் புடையோர் கதுவாம் வளந்தரும் வித்தையும் வசனமும் அப்படியாம் வாத்தியம் சங்கீதம் நடனம் நாட்டியம் மற்றுள்ளதும்
குலங்கன் என்மால் முதல்வர்க்குள்ளதும் மற்றும் வாக்குரியவனுக்கு வாக்குடைத்தாமே. ஒரு ஜாதகன் ஒரு வித்தை பெறுகின்றவன் சிறப்பான வித்தை பெற்றுவிட்டால் அவனுக்கு அத்தனையும் சிறப்பாக அமைந்திடும். அதனால தான் சொன்னார், விளம்பின் முகக்கோன், இரண்டாம் இடத்து அதிபதி விளம்பின் முகக்கோன், அப்புறம் மதி சந்திரன், பொன் குரு, வெள்ளி சுக்கிரன், இவர்கள் 3 பேரும் சிறப்பாக அமைந்து இரண்டாம் இடத்து அதிபதியும் சிறப்பாக அமைந்து விட்டால் அவனுக்கு சிறப்பான வித்தை அமையும். இவன் சுமுகன். அடுத்தாப்புல சொன்னார், இதன் மேல் அதற்கு அதுவாம், மேல் மேலும் அவனுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். குலங்கன் அதாவது களங்கன் மகனும் கருத்திரையும் இவனு. களங்கன் மகன்னா யாருன்னா புதன். கருத்து இறையும் 10ஆம் இடத்து அதிபதியும் களங்கன் மகனும் இவனும் கருத்திரையும் சுகமா பலமாக ககுவின் வெகுவித்தை இவருக்காம். அவ்வாறு வித்தை பெற்றுவிட்டால் இவனுக்கு என்னென்ன வாய்க்கும் என்பதை சொன்னாருங்க. வாத்தியம், சங்கீதம், நடனம், நாட்டியம். இதோடு பெருமாளுக்கு ஊர்வலம் போகும்போது எவ்வளவு மேலதாளத்தோடு கொண்டு செல்கிறார்களோ அத்தனையும் இருக்கும். அதான் குலங்கான் எண்மாள் முதல்வர்க்குள்ளதும் வாக்குடையனுக்கு வாக்குடைத்தாமே. நேற்று வரலையே சாதாரணமாக இருந்திருப்பார். ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒரு பதவி பெற்றுட்டார்னு வச்சுக்க, அவருக்கு கொடுக்கின்ற ஆடம்பரம் மரியாதை எவ்வாறு இருக்குமோ இது 5 வருடங்களுக்கு தான் நீட்டும். ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு, ஒரு வித்தையை சிறப்பாக கற்றுக்கொண்டவர்களுக்கு, அவர்களுக்கு காலம் வரை அவர்கள் இருக்கின்ற வரை, அதனால தான் சொன்னார், குலங்கன் என்மால் முதல்வர்க்குள்ளதும். அந்த இறைவனுக்கு எவ்வாறு வெளியே வருகின்ற பொழுது எவ்வளவு ஆடம்பரமான வசதியான வாத்திய சங்கீதங்கள் எல்லாம் அவனுக்கு வாசிக்கப்படுகிறதோ அதை போல சிறப்பான வித்தை பெற வேண்டும். பெற்றவருக்கு என்னாலும் இவனுக்கு மரியாதை உண்டு. அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய கிரகம் என்னன்னா வாக்கு குடையோர். அதனால தான் விளம்பின் முகக்கோன்னார் 2ஆம் இடத்து அதிபதி. மதி சந்திரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், பொன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், வெள்ளியும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் வாழ்க்கையிலே பேரும் புகழோடு எந்நாளும் வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக அற்புதமான கருத்துக்களை மிக துல்லியமான முறையில், எளிமையான முறையில் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு சிறப்பான ஒரு கருத்துக்களை ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட நம்முடைய மேடைக்கு சக்தி ஜோதிடர் ஐயா அவர்கள், சாரதி ஐயா அவர்களும், துரைசாமி ஐயா அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இந்த சிறப்பான 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு சிறப்பு